பகிரங்கமாக நாங்களும் எல்லோரிடம் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறோம். அது ஒரு மிக முக்கியமான விடயம். காரணம், தைட்டி விகாரையினுடைய சில போராட்டங்களில் நானும் கலந்து கொண்டிருக்கிறேன். போலீசாரால் தடுக்கப்பட்டும் கூட நான் உள்ளுக்கும் போய் இருந்த நாட்களும் உண்டு. உள்ளுக்கொண்டு நான் சொல்றது அந்த விகாரையினுடைய இடத்துல. ஆகவே நாங்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வோம். நான் ஏற்கனவே வலிகாமம் வடக்கில் உள்ள எங்களுடைய முன்னாள் கௌரவ உறுப்பினர்களோடும் இது பற்றி நேற்று பேசியிருக்கிறேன். தொடர்ந்து ஏனைய இடங்களில் இருக்கிற எங்களுடைய உறுப்பினர்களும் கலந்து கொள்வார்கள். நாங்கள் பெருமளவில் எங்களுடைய மக்கள் கலந்து கொண்டு அதனை அடையாளப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு உண்டு. ஏனென்றால் இது ஒரு சட்டத்துக்கு முரணாக சர்வாதிகார முறையில் அமைக்கப்பட்ட ஒரு விகாரை. குறிப்பாக பலர் என்று உதாரணம் காட்டுகிறார்கள். டம்புள்ளவில் அமைக்கப்பட்ட ஒரு காளி கோயிலை, 30 ஆண்டுகள் இருந்த காளி கோயிலை எப்படி சிதைத்து அழித்தார்கள், சட்டம் எப்படி பாய்ந்தது. சட்டம் என்பது எல்லாருக்கும் சமமானது. அதுதான் ஜனாதிபதி இன்றைக்கு சொல்றார். நாங்கள் இந்த நாடு சமமான நாடு என்று சொல்றார். இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சமமானவர்கள் என்று சொல்றார். ஆகவே சட்டம் எல்லாருக்கும் சமமானது என்றால் இந்த விகாரம் உடைக்கப்படும். இது நான் இனவாத கருத்து அல்ல. இது இனவாதத்துக்காக சொல்லப்படவில்லை. எப்படி காளி கோயில் டம்புள்ளவில் உடைக்கப்பட்டதோ அது முரண்பாடு என்று சொல்லப்படுகிறதோ அவ்வாறு இது சட்டத்துக்கு முரணாக கை செக்யூரிட்டி சோன், உயர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லப்பட்டு மக்கள் அங்கு போக விடாமல் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நேரத்தில் மக்களுடைய காணியை பலாத்காரமாக பிடித்து அதுல விகாரை கட்டினது எந்த நாட்டினுடைய நியாயம்? இது எந்த நாட்டில் இந்த சட்டம் இருக்குது? ஆகவே மக்களை சமனாக மதிக்கின்ற ஜனாதிபதி, இந்த நாட்டினுடைய ஏனைய அமைச்சர்கள், இந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் உடனடியாக சட்டத்தின்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். உதாரணமாக கீரிமலையில கூட இன்றைக்கு எங்களுடைய பல கோயில்கள் தலைசவனக்குள் அம்பிட்டு போயிருக்கிறது. பல இடங்களில் இன்னும் மக்கள் சென்று வணக்கம் செலுத்த முடியவில்லை. அம்மன் கோயில்கள் பலாலியினுடைய விஸ்தரிப்புக்குள் அகப்பட்டு போயிருக்கிறது, விடுவிக்கப்படவில்லை. எங்களுடைய வணக்க முறைகள் தடுக்கப்பட்டிருக்கிறது. குருந்தூர் மலையிலே விகாரை கட்டக்கூடாது என்று நீதிமன்றம் கட்டளை வழங்கிய பிற்பாடும் அங்கு விகாரை கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த நீதவான் கூட நாட்டை விட்டு சரவணராஜா ஓட வேண்டிய சூழ்நிலை வந்தது. இன்னைக்கு சட்டம் என்பது யாருக்கு சொந்தமானது? இந்த நாட்டிலே ஒரு பகுதியினருக்கு, பெரும்பான்மையினருக்கு மட்டும் சொந்தம் என்றால் அவர்கள் வைத்திருக்கலாம். சட்டம் சமனானதென்றால் அந்த சட்டம் தன் கடமையை